වස් ගණනක් අප දුටු සිහිනේ සැබෑ කරන්නට මිනිසෙක් එනවා සුව. உள்ளூராட்சி மன்ற தேர்தலை முன்னிட்டு தேசிய மக்கள் சக்தி ஏற்பாடு செய்துள்ள பொதுக்கூட்டத் தொடரின் புலனறுவை பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். வெற்றி உறுதி கிராமம் எமதே எனும் துணைப்பொருளில் இடம்பெற்ற புலனறுவை பொதுக்கூட்டத்தில் பெரும் எண்ணிக்கையிலானோர் கலந்து கொண்டனர். தேசிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தும் மக்கள் பிரதிநிதிகள் பலரும் இணைந்து கொண்டனர். ஜனாதிபதி ஆண்ட்ரோகுமார திசாநாயக்க பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுகையில் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான சகல விசாரணைகளையும் மேற்கொண்டு அதனுடன் தொடர்புடையவர்களை அம்பலப்படுத்தப் போவதாக தெரிவித்தார். நமக்கு இருக்கும் சட்டம் போதுமானதாக இல்லையெனில் நாம் புதிய சட்டங்களை உருவாக்கியாவது இலங்கையில் இனவாதத்தை இல்லாதொழித்து தேசிய ஐக்கியத்தை ஏற்படுத்துவோம். இன்று உயிர்த்த ஞாயிறு தினம். 2019 ஆண்டு உயிர்த்த ஞாயிறு தினம்தான் அதிகாரத்தை கைப்பற்றிக் கொள்ளும் நோக்கில் மிகப்பெரிய அழிவு ஒன்று ஏற்படுத்தப்பட்டது. 2019 ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் 2024 ஆண்டு செப்டம்பர் மாதம் வரை அன்னளவாக பார்த்தால் 5.5 வருடங்கள் விசாரணைகளின் நோக்கமாக இருந்தது உண்மையாக தாக்குதலுக்கு திட்டமிட்டவர்களை மறைப்பதே ஆகும். உண்மையான சூத்திரதாரிகளை மறைப்பதே நோக்கமாக இருந்தது. 2019 ஆண்டில் இருந்த அரசாங்கமோ மீண்டும் 2019 ஆண்டு நவம்பரில் ஆட்சிக்கு வந்த அரசாங்கமோ இந்த உண்மையான பொறுப்பு கூற வேண்டியவர்களை சட்டத்தின் முன் கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கில் இருக்கவில்லை. அவர்களின் எண்ணம் இந்த ஈஸ்டர் தாக்குதலின் உண்மையான சூத்திரதாரியை மறைத்து வைப்பதே ஆகும். இப்போது 6 வருடங்கள் ஆகிறது. நாம் அதிகாரத்தை பொறுப்பேற்று 6 மாதங்கள் கடந்துள்ளது. நான் மிகவும் தெளிவாக கட்டம் கட்டமாக ஈஸ்டர் தாக்குதலுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களை சட்டத்தின் முன் கொண்டு வருவதற்கு தேவையான விசாரணைகளின் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றோம். ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் ஜனாதிபதி ஆணைக்குழு அறிக்கை ஒன்று வெளியானது. அதில் உள்ள சகல பக்கங்களும் சமூகத்திற்கோ குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கோ கையளிக்கப்படவில்லை. சில ஆவணங்கள் மறைத்து வைக்கப்பட்டே ஈஸ்டர் தாக்குதல் ஆணைக்குழுவின் அறிக்கை வெளியிடப்பட்டது. இன்று நான் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழுவின் சகல பக்கங்களையும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அனுப்பி வைத்தேன். සංගල්ලාතිබුණු ලේඛන අපි බලයට පත් නොවෙන්න තාමත් ඒ ලේඛන සංගවලා තිබෙන්නේ. சகல விடயங்களையும் விசாரணை செய்யுமாறு கூறியுள்ளேன். நாம் ஆட்சிக்கு வந்திருக்காவிடின் இவ்வாறு மறைத்து வைக்கப்பட்ட அறிக்கையின் பக்கங்கள் தொடர்ந்தும் மறைந்தே கிடந்திருக்கும். ஆனால் நாம் இப்போது அனைத்தையும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அனுப்பியுள்ளோம். நன்றாக வாசித்து விசாரணைகளை முன்னோக்கி கொண்டு செல்லுமாறு கூறியுள்ளேன். அதில் பல பரிந்துரைகள் உள்ளன. அந்த பரிந்துரைகளை அமுல்படுத்த வேண்டும். இந்த தாக்குதல் தொடர்பில் தெரிந்து கொண்டு சர்ச்சைக்குரிய சம்பவங்கள் நடப்பதற்கு வாய்ப்பளித்த சில விடயங்களும் உள்ளன. வவுனதீவில் போலீஸ் அதிகாரிகள் கொலை செய்யப்பட்ட இடத்தில் ஜெக்கெட்டை கொண்டு சென்று போட்டவர் யார்? அதில் சந்தேகம் உள்ளது. சில EMI இலக்கங்கள் உள்ளன. அந்த தொலைபேசி இலக்கங்களை பயன்படுத்தியது யார் தொடர்பில் சந்தேகம் உள்ளது. நாம் அந்த சகல சந்தேகங்களையும் நிவர்த்தி செய்து விசாரணைகளை முன்னோக்கி கொண்டு செல்கின்றோம். இந்த நாட்டில் ஈஸ்டர் தாக்குதலுக்கு உண்மையாக பொறுப்பு கூற வேண்டியவர் யார் என்பதை வெளிப்படுத்தும் பொறுப்பை நாம் ஏற்றுக்கொண்டோம். அதனை நாம் செய்வோம். සැබෑ වග උත්තරකරුවන් එළිදරව් කිරීමේ වගකීම අපි බාර අරගෙන තියෙන එක අපි කරනවා. වස් ගණනක් අප දුටු සිහිනේ සැබෑ කරන්නට මිනිසෙක් එනවා සුවහස් හදවත් ගැහෙන ආරාවේ අසා සිටින්නට මිනිසෙක් එනවා උතුරේ දකුණේ සදිසාවේ